கர்த்தாவே நன்றி ராஜா. தேவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினால் ஆகும் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவினால் நிரப்பும்படியா, அபிஷேகிக்கும்படியா, சகல சத்தியத்தில் நடத்தும்படியா, கிருபையின் ஆவிய விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றும்படியாக அன்றே செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஆவியானவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி காத்து கொள்ள கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பயபக்தியோடு ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நீங்கள் தயவா ஆண்டவரே மனமிறங்கி கிரியை செய்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க, வரதர் பெற்ற ஜனங்களை கொண்டு வர, குடும்பமாக கர்த்தர் கூட்டி சேர்க்க தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. கல்வாரி நாயகா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் புதிய புதிய ஆத்துமாளை கொண்டு வர, அற்புத அடையாளங்களை செய்ய ஆண்டவர் வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்போடு வருகிற எல்லா ஜனங்களை தழும்புகளால் தொட்டு சுகமாக்குங்க, குறைகளை நிறைவாக்கும், அற்புத அடையாளங்களை செய்யும் என்று நம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை ஜமானே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீ பாலாமா தீரா பாலாமா, ஓரா பாலாமா தீரா பாலாமா, சந்த ரீ பா தீரா பாலாமா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் நாமும் ஆண்டுக்கு தாவே தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இந்த 12வது நாள் முழங்கால் ஜெபத்துக்கு நாங்கள் ஒரு ஆகானா காணப்படாதபடி எங்களோட குறைகளை, குற்றங்களை, பாவங்கள், அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரீ பாலமா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரீ பாலமா தீரா பா சந்த ரீ பா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இருமனதை எடுத்து விடுங்க, ஒரு மன ஆவிய தேவன் கட்டளை எடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கிறிஸ்துவின் மனதை சிந்து எங்களுக்கு தாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவ, 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன நீங்கள் எங்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவே, ஏசையா நாவை தொட்டது போல எங்களை தொட்டு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
நன்றி அப்பா, நன்றி தேவா, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமையா. மகிமையின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். ரிபாலமா தீரா பாலமா ஓரா பாலமா தீரா பா சந்தர் ரிபா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த மாலையில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். தேவரி, இந்த நாளில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை ஆசீர்வதிங்க, பாடல்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவரீர் எங்களோடு பேசும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபாலமா தீராபா சந்தர் ரிபாலமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களை ஜமானே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவரீர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி அன்றைய ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது. ரத்தம் சிந்தனவர் நீர், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. சபைக்கு ஊழியத்துக்கு விரோதமாக தடை எழும்புகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி அன்று ஒரு வழியாக வர்ற பிசாசு 7 வழியாக ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலிழக்க பண்ணி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி அப்பா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரே பாலமா தீரா பாலமா ஓரா பாலமா தீராபா சந்தரியால ரபா தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. நீங்க உயர்த்தப்பட, நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி அன்றை நீங்க இல்லாமல் எங்களால் ஒன்றும் ஆகாது. இந்த 12வது நாள் முழங்கால் ஜெபத்தை நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ராத்திரியில் ராஜாதி நகர் தொகுதிக்காக செபிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவர் தானே கிரியை செய்ய இந்த ராஜாதி நகர் தொகுதியில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக தயானந்த நகர் என்று தான் அந்த வார்டில் இருக்கிற எல்லா அன்று கர்த்தாவே தேவரி பாஷை காலில், ஜாதி காலில், கோத்திரத்தார நீங்கள் தொடுங்க. ஒருத்தரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட நீரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அறிய அன்று ராஜாதி நகர் வார்டில் அன்று தொகுதியில் இருக்கிற இந்த தயானந்த நகர் அன்று வார்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, எங்களை சமான எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த தயானந்த அன்று நகர் வார்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோமையா. அந்த வார்டில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரி பாஷைக்காரில், ஜாதிக்காரில், கோத்திரத்தார் எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. நீர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் எல்லா விதமான கர்த்தாவே பாகால் தாகனுடைய வல்லமைகளை, அன்று மாந்திரிக வல்லமைகளை, ஜாதி வெறி, ரத்த வெறி, கொலை வெறி, வெறி பிடிச்ச எல்லா அசுத்தாவிட வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற மந்திரவாதிகளை, அங்கே இருக்கிற குறி சொல்றவங்களை, அங்கே இருக்கிற சுனியக்காரில் எல்லா அசுத்தாவுடைய கிரியைகளை தேவன் செயலுக்க பண்ண எல்லா மதவாதிகளை தேவன் தொட சந்திக்க ரட்சிக்க கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா?
ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. தயானந்த நகர் வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டு கர்த்தாவே, ஆண்டு ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலை வெறி, மொழி வெறி பிடிச்ச ஆண்டு சகல ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமையா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே அங்கே இருக்கிற கர்த்தா வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதிருக்கிற எல்லா அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறிய அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜாமனுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். அது மட்டுமல்ல, பிரகாஷ் நகர் வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த பிரகாஷ் நகர் வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டு பாஷைக்காரில் ஜாதிக்காரில் கோத்திரத்தார தேவன் தொட்டு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனை பெற உதவி செய்யும் ஆண்டவரே தேவரீ. கர்த்தா மனுஷகுமாரன் கெட்டு போனல தேடி ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னிற இந்த பிரகாஷ் நகர் வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமான எல்லாரும் வாய்களை திறந்து பிரகாஷ் நகர் வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே பாஷை காலில் ஜாதி காலில் கோத்திரத்தார நீங்கள் ரட்சிங்கப்பா. ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே, ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, அன்று இந்த பிரகாஷ் நகர் வார்டில் காணப்படுகிற குடி நாவிலேருந்து அன்று கஞ்சா ட்ரக்ஸ் போதையில் வேசித்தன விபச்சாரம் எல்லா ஸ்தாபங்கள்லேருந்து ஜனங்களை அசுத்தாவின பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சியும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை சமானே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மத வெறி, ரத்த வெறி, கொலை வெறி பிடிச்ச எல்லா மக்களை ரட்சிக்கப்படும்படியாக அன்று சுவிசேஷத்துக்கு தடையா விரோதமாய் போராடுகிற எல்லா மனுஷிக ஆவிகளும் அசுத்தாவிட வல்லமைகளுமா இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே பின்மாறி முன்மாறி மலையை ஊற்றம் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ராம் மந்திர் வார்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே. அவளுமா நீங்கள் தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தான் ஆண்டு இந்த ராம் மந்திர் வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காரில் ஜாதி காலில் கோத்திரத்தார் எல்லாரும் ரட்சிக்க இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவுன்னு சொன்ன தேவ ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம். ஆமென் ஆண்டவரே. நன்றி பிரார்த்தனை செய்கிறார். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ராம் மந்திர் ஆண்டு வார்டில் காணப்படுகிற எல்லா மக்களுமா ரட்சிங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அங்கே இருக்கிற கர்த்தா பலவான எல்லபிசாச அன்று மாந்திரிக வல்லமைகளை, பாகால் தாகோனுடைய வல்லமைகளை, எல்லா சுத்தாவுடைய கிரியைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சிவன நகர வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவ எல்லா கட்டுகளை உடைத்து இந்த சிவன நகர வார்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா.
ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த சிவன நகர வார்டில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, தேவரீர் பாவத்திலே சாபத்திலே இருளில் பிசாசன் பிடியில் மூட நம்பிக்கையில் அந்தகார வல்லமையில் கட்டுண்ட எல்லா ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே ஸ்தோத்திரமையா. ஆமென் ஹல்லேலூயா. ரிபாலமா தீரா பாலமா ஓரா பாலமா சந்தரியால ரபா தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. அந்த வார்டில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, தேவரீர் பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். பூமியில் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்னிற எல்லா அசுத்தாவிட வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி பாகாலுடைய வழிபாடுலேருந்து தாகோனுடைய வழிபாடுலேருந்து அந்தகார வல்லமையிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, காமாட்சி பாளைய வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக காமாட்சி பாளைய வார்டில் வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. அது மட்டுமல்ல, இந்த காமாட்சி பாளைய வார்டில் காணப்படுகிற ஆண்டு குடியில் பாவத்தில் சாபத்தில் அசுத்தாவின் பிடியில் கட்டுண்ட எல்லா மக்களும் கண்கள் குருடாக்கப்பட்ட யாவருமா தேவனோட சந்திக்க ரட்சிக்க நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா தேவன் மாற்ற நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவரி, வசனம் சொல்லுது ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோட துரைத்தனங்களோடு இந்த காமாட்சி பாளைய வாழ கிரியை செய்கிற ஜனங்க ரட்சிக்கப்படாதபடி இயேசுவை தேவன் என்று அறியாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா அசுத்தாவோட வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பசவேஸ்வர வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் இருக்கிற எல்லா முழங்காலம் முடங்க எல்லா நாவோ கர்த்தர் தேவன் என்று அறிக்கையிட வானத்தின் கீழே பூமி மேலே ரட்சிக்கப்பட இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த பசவேஸ்வர வார்டில் காணப்படுகிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த வார்டில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, மூட நம்பிக்கையில் பாகாலுடைய வழிபாடுகளில் தாகனுடைய வழிபாடுகளில் அசுத்தாவின் பிடியில் அன்று மாந்திரிகத்தில் சாபத்தில் எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சியும் என்று நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அங்கே அன்று காணப்படுகிற தேவரீர் ஆண்டவரே கர்த்தா, குடியிலுமா பாவத்திலுமா சாபத்திலுமா அசுத்தாவினுடைய பிடியிலுமா இருக்கிற ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா சாபங்கள்லேருந்து ஜனங்களை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியா.
அன்பின் ஆண்டவரே, எங்களை சமானே ஸ்தோத்திரமையா. சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் இந்த ராஜாதி நகர் தொகுதியில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்களையும் ஜாதிக்காரர்களையும் கோத்திரத்தாரையும் தேவன் தொட சந்திக்க ரட்சிக்க ரத்தத்தினால கழுவ கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து கோவிந்தராஜ் நகர் அன்று கர்த்தாவே அந்த அசம்பிளி தொகுதிக்காக ஜெபிப்போம். அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அக்ரதாசர ஹள்ளி என்றதான வார்டு, இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிக்க ஜாதிக்காரில் பாஷைக்காரில் கோத்திரத்தார சகல ஜனங்க ரட்சிக்கப்பட அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கரங்களை தட்டி உற்சாகமா தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த பிள்ளைங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, பரிசுத்த ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் அல்ல, தேவனை ஸ்தோத்தரித்து அன்று அக்ரதாசர ஹள்ளி வார்டில் காணப்படுகிற அன்றுரே கத்தா குடியில் பாவத்தில் அன்று வேஷத்தனத்தில் விபச்சாரத்தில் அன்று கத்தாவு கஞ்சா ட்ரக்ஸ் எல்லா சாபக்கேடுங்கள்லேருந்து ஜனங்களை தேவன் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர கத்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் இந்த தம்பிமாருங்க எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் பயபக்தியோடு ஆண்டவரே நீங்கள் தொடங்க சந்திங்க ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. இங்கே இருக்கிற கர்த்தாவே பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவங்கள விட்டு ஓடுவான்னு சொன்ன தேவன் ஆண்டு இந்த எல்லையில் இந்த வார்டில் காணப்படுகிற பலவான பாகால் தாகருடைய வல்லமைகளை அசுத்தாவுடைய கிரியைகள் இந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, கிருபை நிறைந்த ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா வாய்க்கு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கோவிந்தராஜ் நகர் வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த கோவிந்தராஜ் நகர் வார்டில் இருக்கிறதாவே எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறந்தருளும் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அன்று தேவன் அறியாமல் வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பான்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கோவிந்தராஜ் நகர் வார்டுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கோவிந்தராஜ் நகர் வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே ஆண்டவரே, தேவரீர் வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க கர்த்தர் தேவன் என்று அறிய ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரி இந்த கோவிந்தராஜ் நகர் வார்டில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தா பாவ பழக்க வழக்கங்களில் பிசாசுனால கட்டப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அன்று தேவன் அறியாமல் தேவனுக்கு தூரமாக இருக்கிற ஜனங்களை இயேசு ரத்தத்தினால கழுவி அவங்க எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி அந்த அன்று கோவிந்தராஜ் நகர் வார்டில் இருக்கிற அன்று கர்த்தா பாகால் தாகோனுடைய வல்லமைகள் அன்று கர்த்தா ஜாதி வெறி மதவெறி இரத்தவெறி கொலவெறி நாவிகள் எல்லா சுத்தாவிகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, மாறுகின்ற ஹள்ளி என்று தான் வாழ்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கும். அவங்க எல்லாரையும் தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியா ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீர. இந்த மாறுகின்ற ஹள்ளி வார்டில் காணப்படுகிற எல்லா அன்றைக்கத்தா பாஷைக்காரர்கள், ஜாதிக்காரர்கள், கோத்திரத்தார் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் என்று அறிய நீர் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மாறுகின்ற ஹள்ளி வார்டுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபாலாமா தீரா பாலாமா ஷபாரா பாலாமா ஓரா பாலாமா தீரா பாதி அந்த ரிகாரா பாலாமா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மார்கண்ட நள்ளி வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே, எல்லா விதமான பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் மாந்திரிகத்திலும் மூட நம்பிக்கையிலும் அசுத்தத்திலும் அன்றைக்கு தாவே எல்லா விதமான சாபத்திலிருந்து ஜனங்களை ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, மனுஷனால் ஆகாத ஆண்டவரே தேவனால ஆகும், நீங்க அற்புதம் செய்யும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தேவா, நன்றி ராஜா, சர்வ வல்லவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, இந்த மார்கண்ட நள்ளி வார்டில் காணப்படுகிற பாகால் தாகோனுடைய வழிபாடுகளிலிருந்து, பில்லி சுனியத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மாந்திரிக வல்லமைகளிலிருந்து, எல்லா அசுத்தாமுடைய பிடியிலிருந்து ஜனங்களை தேவன் சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. காவேரிபுரம் வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த காவேரிபுரம் வார்டில் இருக்கிற மக்களுக்காக சங்கீதம் 2:8 சொல்லுது, நீ கேட்டா ஜாதி பாஷைகளை தருவேன். ஜாதிகளை பாஷைக்கால காவேரிபுரம் வார்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. காவேரிபுரம் வார்டில் காணப்படுகிற குடியிலே, அன்றைக்கு கஞ்சாவில், வேசித்தனத்தில், அன்றைக்கு தாவே தேவரீர், அது மட்டுமல்ல ட்ரக்ஸில், அன்று எல்லா பாவங்கள் ஜனங்களை ரட்சியோ. இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று சொன்னீர. இந்த காவேரிபுரம் வார்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ரத்தத்தினால கழுவி நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, சேனைகளின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டும் அல்ல, காவிரிபுரம் வார்டில் இருக்கிற அன்று பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா விதமான கர்த்தா பாகாலுடைய வல்லமைகளிலிருந்து, தாகோனுடைய வல்லமைகளிலிருந்து, ஜாதிவெறி, மதவெறி, இரத்தவெறி, ஆவியிலிருந்து, எல்லா விதமான கர்த்தாவே மூட நம்பிக்கையிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, மூடன பாளையான்ற வார்டுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மூடன பாளைய வார்டில் இருக்கிற மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவரே தேவரீர், அந்த வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிற ஜனங்களை அன்று மனுஷகுமாரன் கெட்டு போனுள்ள தேடி ரட்சிக்க வந்தார் என்று சொன்னிற. இந்த மூடன பாளைய வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த வார்டில் காணப்படுகிற எல்லா விதமான அன்று குடியிலிருந்தோ, அன்று போதையிலிருந்து, அன்று பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நம்முடைய பழைய வார்டில் காணப்படுகிற அன்றைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோட துரைத்தனங்களோட வல்லமைகளோடு என்று தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவங்கள விட்டு ஓடுவான்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த மூடன பாளைய வாழல கட்டி வச்சிருக்கிற எல்லா ஜனங்களுமா சாபத்திலிருந்து, ஆண்ட ஜாதி வெறியிலிருந்து, மத வெறியிலிருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாரும் என்று சொல்லி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மூர்த்தி மந்திரா என்றதான அந்த வாழில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் தேவன் தொட சந்திக்க ரட்சிக்கும்படியாக அன்று மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த மூர்த்தி மந்திர் வாழில் இருக்கிற மக்கள் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுங்கய்யா. அன்று இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே நன்றி. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அங்க இருக்கிற அன்று கர்த்தாவை கட்டப்பட்டிருக்கிற இருளில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி அசுத்தாவோட எல்லா வல்லமைகளை இயேசு நாமத்தில் செயல் இழந்து போகும்படியாக ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நாகர்பாவி வார்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். அவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவரே. மனுஷனால் ஆகாது, உம்மாலே ஆகும். இந்த நாகர்பாவி வார்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி தேவா, நன்றி ராஜா. ஆண்டவரே நாகர்பாவி வார்டில் காணப்படுகிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அந்த தொகுதியில் ஆண்டவரே காணப்படுகிற அன்று கர்த்தாவே சாபத்திலுமா, பிசாசன் பிடியிலுமா, மாந்திரிகத்திலுமா, மூட நம்பிக்கையிலுமா, அசுத்தாவின் பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை சாபத்திலிருந்து தேவன் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த வார்டில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. சந்திரா லேவட்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் இருக்கிற மக்களை ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவேன் என்று சொன்ன தேவ சந்திரா வார்டில் இருக்கிற எல்லா மக்களுமா நீங்கள் தொட்டு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ரிபாலமா தீராபாலமா ஷபாராபாலமா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. சந்திர லேவட்டில் காணப்படுகிற குடியிலுமா, கஞ்சாவிலுமா, வேசித்தன விபச்சாரத்திலுமா, அன்ற சாபத்திலுமா, போதையிலுமா, ரத்தவெறி கொலவெறி நாவிகளிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அங்க இருக்கிற பலவான கட்டி ஜாதி வெறி, மதவெறி, ரத்தவெறி, கொலவெறி, அசுத்தாவினுடைய எல்லா வல்லமைகளிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென். ஆண்டவரே அது மட்டுமல்ல, நாயினண்டள்ளி அந்த வார்டில் காணப்படுகிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவரே ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னிட இந்த நாயிண்டள்ளி வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டு வார்டில் காணப்படுகிற மக்கள் எல்லாரையும் தேவன் தொடுங்க, சந்திங்க, ரட்சிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டப்பட்ட இருளில் இருக்கிற, சாபத்தில் இருக்கிற, மூட நம்பிக்கையில் பிசாசின்படியில் அசுத்தாவுடைய கிரியைகள் இருக்கிற இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக நாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த வார்டில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி எல்லா விதமான பாகால் தாகனுடைய வல்லமைகளிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி, அசுத்தாவுடைய எல்லா வல்லமைகளிலிருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாம் அப்படியே எழுந்து நின்று இந்த ஆண்டு கர்த்தாவே கோவிந்தநாத் வார்டில் காணப்படுகிற அன்றைய தேவரீர் எல்லா பாஷைக்காலையும் ஜாதிக்காலையும் கோவிந்தராஜ் நகர் வார்டில் அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் காணப்படுகிற எல்லா ஜனங்களையுமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனை நோக்கி ஆண்டவரே உம்மாலே ஆகும், உம்மாலே கூடும், அன்றை நீர் வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தா இந்த வார்டுகளில் அன்று இந்த தொகுதியில் நீரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு அன்பின் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். சேர்ந்து பாடுவோமா? அகிலம் அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறே, அகிலம் அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை. ரெண்டு கரங்களை தட்டி ஆமென் glory. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்து. ஆமென். துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்து. சேர்ந்து உம்மாலாகோ எல்லாம் ஆகும், உம்மாலாகோ எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலில் அலங்கோலமுடவன் அங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். ஆமென். அலங்கார வாசலில் அலங்கோலமுடவன் அங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுவோமா? உம்மாலாகோ எல்லாம். ஆமென் ஆமென். உம்மாலாகோ எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக இழைக்க சென்ற யாக்கோபை பெருக செய்து திரள் கூட்டமா. ஆமென். கோலும் கையுமாக இழைக்க சென்ற யாக்கோபை பெருக செய்து திரள் கூட்டமா. கரங்களை உயர்த்தி உம்மாலாகோ எல்லாமாகும், உம்மாலாகோ எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றதால் கரம் பிடித்து விட்டே. ஆமென் ஆமென். கண்ணீரை கண்டதால் கல்லறைக்குள் சென்றதால் கரம் பிடித்து தூக்கி விட்டே. ஆமென் ஆமென். உம்மாலாகோ எல்லாமாகும், உம்மாலாகோ எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மாடிய செய்து. ஆமென் ஆமென். துதி செய்ய தொடங்கியதோ எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மாடிய செய்து. சேர்ந்து உம்மாலாகோ எல்லாமாகும், உம்மாலாகும் இயேசு ஆமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். அகிலம் அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறே. அகிலம் அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த இரவிலே கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தர் அப்படியே செய்தபடினால் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றியா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. வந்த எல்லா தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க, அவருடைய தேவைகளை சந்திக்க, அவருடைய குறைகளை நிறைவாக்க, அவள் எதிர்பார்த்த நன்மையை தேவன் கட்டளையிட, அற்புத அதிசயங்களை செய்ய, ஆண்டு விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாங்க, பிள்ளையில்லாத மக்களுடைய கர்ப்பங்களை தரங்க, வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரித்து வந்த தேவ ஜனங்களுக்கு தேவன் நன்மை செய்யும்படியா ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து வர தடப்பட்ட எல்லா மக்களையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக பாருங்க. என்ன முழங்கால நிற்கிறது ஒரு சவால். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையால் எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி வரதடப்பட்ட எல்லா ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்களை திறந்து ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தரை அன்றே இந்த நாளில் ஜனங்களை கூட்டி சேரும் என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே நன்றி, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் தானே இயற்கை நமக்கு அனுகூலமாக மாற்றினதுக்காக நன்றி. ஆனால் கண்டிப்பாக மழை தேவை.
ஆகையால் மழை இல்லைன்னா விளைச்சல் இல்லை, என்னங்க மழை இல்லைன்னா கரண்ட் இல்லை, மழை இல்லைன்னா குடிக்க தண்ணியும் இல்லை. ஆகையால் ஆண்டவரே விவசாய நிலங்களில் தேவையான இடத்துல தம்மிங் சவுண்ட் சரி பண்ணுங்கப்பா. ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் யாராவது மைக் ஆன் பண்ணிக்கிறீங்களா பாருங்கம்மா, மைக் யாராவது ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஆகியால் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யும் என்று சொல்லி தேவையான இடத்துல தேவன் மழையை கட்டளிடும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 30 நாட்களும் முழங்கால் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்க அன்று எங்களால் முடியாது, உம்மாலே முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், சீஷர்களை பார்த்து நீங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அன்றே இந்த நாளில். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஆவி உற்சாகம், சரீரம் பலவீனம். செய்யணும்னு மனசு இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியலைங்க, செய்ய முடியல. ஆகியால் அதுக்கு தேவையான பலனை தேவன் கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து எங்களுக்கு ஜபிக்க கற்று தாங்கன்னு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஆமென். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். న్యాయాస్థాపకులు 7వ అధ్యాయము 2-3 వాక్యములు. గిదియోను నోకి ஆகையால் பயமும் கவனமும் கேளுங்க, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி மலைகளிலிருந்து ஓடி போக கடவன் என்று கேட்க பிரஸ்தாவப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் அல்லேலூயா, அல்லேலூயா, முடிச்சிருமா, முடிச்சிரு, 10,000 பேர் மீதியாக இருந்தாங்க. அல்லேலூயா. வந்தது எவ்வளோ பேருங்க? 32,000 பேர் வந்தாங்க. திகிலும் பயமும் இருக்கிறவங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. முட்டியில் சூப்பு இல்லாதவங்க எல்லாம் போயிடுங்க. அல்லேலூயா. முதுகில் எலும்பு இல்லாதவங்க எல்லாம் போயிடுங்கன்னார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் போயிட்டாங்களாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்லுங்க பிரியமான தேவ ஜனமே? பயமும் திகில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, தேவனுக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவனை வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவங்க சொல்கிறதுலையே நம்ம பாதி பயந்து செத்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பூனையை பார்த்தா கூட புளியை பார்த்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. அல்லேலூயா. ஆகியால் ஆண்டு சொன்னார், இந்த பயமும் திகில் இருக்கிற ஆளெல்லாம் என்ன பண்ணாதப்பா, யுத்தத்துக்கு கொண்டு போவாது அப்படின்னார். அப்படி யாரெல்லாம் பயமும் திகிலாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஜபிக்க முடியல, போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் போயிட்டாங்கன்னா 22,000 பேர் போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டு சொல்கிறாரு, இது கூட நம்மளுக்கு என்னங்க, இந்த கூட்டம் கூட மீதி 10,000 பேர் கூட ரொம்ப பெரிய கூட்டம்தான். அல்லேலூயா. ஆகிய இப்போ ஆண்டு என்ன பண்ணார்னா, அவங்க எல்லாரையும் வாசிங்க 5ஆம் வசனத்திலிருந்து போக பண்ணினான். கவனமாக கேளுங்க, 5லேருந்து 8 வசனம் வரைக்கும். கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக நாவிலே நக்கிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் உண்டி குனிகிறவன் எவனோ அவனை தனியை நிறுத்து என்னார். கையால் அள்ளி வாய் கொடுத்து நக்கினவருடைய லெக்கம் 300 பேர். மற்றவங்க எல்லாம் முழங்கால் உண்டி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி,
கவனமாக கேளுங்க. எவ்வளோ பேரை கொண்டு கர்த்தர் யுத்தத்தில் வெற்றி தருவேனாரு? ஜெபிக்க திராணி இல்லாதவெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அவனெல்லாம் அமுச்சுருன்ட்டார். அல்லேலூயா. நான் அவங்களெல்லாம் கொண்டு என்ன பண்ண போகிறதில்ல, என் வல்லமையை வெளிப்படுத்த போகிறதில்ல. யார் பிரியமான தேவஜனமே தண்ணி கையில் எடுத்து நக்கி குடித்தாங்களோ அவங்க 300 பேர், அந்த 300 பேரை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, பிரியமான தனக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த 300 பேரை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேங்க, யுத்தத்தில் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஜெபிக்காதவனை வைத்து கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, ஒன்றுமே செய்ய மாட்டா. அவன் வெறியும் சவுண்ட் விட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. அவங்ககிட்ட என்ன இருக்குங்க, வெறியும் சவுண்ட் இருக்கும், ஆனால் லைஃப் இருக்காது. அல்லேலூயா. சத்தம் இருக்கும், ஆனால் ஜீவன் இருக்காது. ஆனால் எவங்கிட்ட ஜீவன் இருக்கோ அவங்ககிட்ட வல்லமை இருக்கும். அல்லேலூயா. சொல்ல எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆகையால் சத்தம் இடுற ஆளெல்லாம் தேவையில்லை, ஆனால் ஜெபிக்கிற ஆள் தான் தேவை. ஆண்டவர் பாருங்க, 9700 பேரை கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க, ஒதுக்கிட்டாரு. 300 பேர் தேவன் விரும்புகிறத செய்ய என்னங்க ஆயத்தமாக இருந்த ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாருங்க, பெரிய காரியம் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க மனம் இல்லாதவனுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார், தன்னை வெளிப்படுத்த மாட்டார். ஜெபிக்க மனமுள்ளவனுக்கு தன் வல்லமையை வெளிப்படுத்துவா. ஆகையால் அந்த சின்ன கூட்டம், அந்த 300 நீங்களும் நானாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சின்ன கூட்டம் எவ்வளோ பேர் சொல்லுங்கள்? இப்போ போயிட்டாங்க மொத்தத்தில் 31,700 பேர் போயிட்டாங்க. எவ்வளோ பேருங்க? வந்ததே 32, அதில் 31,700 பேர் என்ன ஆயிட்டாங்க, டிஸ்குவாலிஃபைடு, அன்ஃபிட். அல்லேலூயா. தகுதி அற்றவர்கள் என்று தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அனுப்பிட்டார். தகுதி எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா 300 பேர். அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமானவுள்ள இந்தியாவில் எழுப்புதலை கட்டளை இடணும்னா ஜெபிக்கிறவளை கொண்டு தான் எழுப்புதலை கட்டளை இடுவா. ஜெபிக்கிறதுனால தான் தேசத்தில் மாற்றம் வரும். ஜெபம் இல்லாமல் தேசத்தில் ஒன்றும் நடக்காது. பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, பலத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, திறமையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, தாளந்தை வச்சு செய்ய முடியாது. ஆனால் ஜெபிக்கிறவனால் எல்லாம் ஆகும். ஆகையால் ஆண்டவரே எங்கள் சபையை ஜெபிக்கிற சபையாக மாற்றும் என்று சொல்லி கிதியோனோடு இருந்த அந்த 300 பேர், அந்த சிறு கூட்டம் கர்த்தர் விரும்புகிறத செய்த ஜனங்களை போல எங்கள் சபையை மாற்றும், எங்களுடைய ஜனங்களை மாற்றும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya, hallelujah, hallelujah. Re balama dira balama oraba shandariala raba dira balama. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, பெரிய கூட்டத்தை கொண்டு அல்ல, சிறு கூட்டத்தை கொண்டு பெரிய காரியம் செய்த தேவ ஆண்டவரே, இந்த சிறிய கர்த்தா மந்தையை வைத்து அன்றைய இந்த எல்லையிலே, அன்றைய கர்த்தா இந்த பட்டணத்தில், இந்த மாநிலத்திலே, இந்த தேசத்தில் நீங்கள் பெரிய காரியம் செய்ய போகிறதுக்காக நன்றி. தேவன் விரும்புகிற அன்று மனிதனா, சபையா, குடும்பமா, தேவ பிள்ளையா எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்து யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடர்ந்து தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்தபடினால அன்றைய இந்த இரவில் கர்த்தாவே நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும், நீங்க உயர்த்தப்பட நாங்கள் தாழ்த்தப்பட என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரம் ஆண்டு செலுத்தி 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, hallelujah. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா பரிசுத்த பிதாவே, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. அன்று கர்த்தாவே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் இருந்தால் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய நாமத்தில் ஜெபித்த இந்த எல்லா எல்லைகளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொந்தமாய் தாரும். நரகம் வெறுமையாக மாற, பரலோகம் நிரப்பப்பட, கட்டுண்ட மக்கள், இருளில் இருக்கிற மக்கள், சாபத்தில் இருக்கிற மக்கள், வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள், கண்கள் குருடாக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே ஒன்றான மெய்தேவனாக இருக்கிறோம் அறிய உதவி செய்யும்.
ஆசீர்வதியோ. அன்று ஜெபத்தில் வந்து பங்கு பெற்ற எல்லா தேவ ஜனங்களை ஆசீர்வதியோ. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்பை மாற்றின தேவன், யாரெல்லாம் ஜெபிக்க வந்தார்களோ அவருடைய எல்லா பிரச்சனைகளை மாற்றி அவருடைய துக்கங்களை நீக்கி அவருடைய பலவீனத்தில் பலனை தந்து அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கி அற்புதங்களை அதிசயங்களை செய்து பூர்ண சுகத்தை தந்து தெய்வீக சமாதானத்தை தந்து அற்புத அதிசயங்களை செய்து அவருடைய குறைகளெல்லாம் நன்மையினால் திருப்தி ஆக்கி அன்றே நம்முடைய பிள்ளைகளை அந்த அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து வழி நடத்தும். இரவு சொப்பனத்தில் தரிசனத்தில் முகமுகமாக பேசும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த 30 நாட்களும் ஒருவரும் தவறாதபடிக்கு வர தடப்பட்டவளை கூட ஆண்டவரை கர்த்தாவே நீங்கள் கூட்டி சேரும், ஜெபிக்க உதவி செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் பிரிந்து சொல்லுகிறோம். பிரியாத கரம் கூட இருந்து வழி நடத்தும். அவங்களுடைய வீடுகள் போய் சேர மட்டும் அவளுக்கு வாகன வசதிகள் அன்று போய் சேர வேண்டிய இடத்துக்களை சுகபத்திரமாக சேர எல்லா அனுகூலங்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு வழி நடத்தும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு அநிநயிக்கும் சமாதானம் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அன்று ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லா பரிசுத்த வான்களோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியில் உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 30 நாட்களும் முழங்கால் ஜெபம் இருக்கும். இது ஒரு நாள் மாத்திரமல்ல, இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தில் நான் 30 நாட்களும் தேவ சமூகத்தில் அன்பான தேவ ஜனமே எஸ்ரா ஜெபித்தது போல தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருட்களுக்காக, தன்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபித்தது போல நாமும் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாத திருமணங்களுக்காக, பிள்ளை இல்லாத மக்களுக்காக, அது மட்டுமல்ல எதிர்காலங்களுக்காக நாம் அநேக குறிப்புகளுக்காக இந்த 30 நாட்கள் என்ன செய்ய போகிறோம், முழங்கால் போகிறோம். இந்த ஜெபத்தில் அன்பான தேவ ஜனமே, இது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய பட்டணத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எலியா முழங்காலிட்டு ஜெபித்தார். கர்த்தர் ஒரு பெரிய பிரியமான தேவஜமே மழையை வர்ஷிக்க செய்யறதுக்கு அவர் கையளவு மேகத்தை எழுப்பினார். அது பெருமழையே வர செய்தது. அதே போல தான் இந்த நாட்கள், இந்த 30 நாட்களும் ஜெபிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த 30 நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு யாரெல்லாம் வந்து ஜெபத்தில் பங்கு பெறாங்களோ அவங்கள வந்து கேட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஆகையால் நாங்கள் வருகிற நாட்களில் இந்த 30 நாட்களும் தேவன் செய்ய போகிற அற்புதமான, அதிசயமான, நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சாட்சிகளை இந்த ஒளிநாடா முகாந்திரமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல அன்பால, உங்களுடைய ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாங்க, நேரடியாக சொல்லலாம். இல்லாவிட்டு தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லாவிட்டு கமெண்ட் வழியாக கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நாங்கள் ஏறெடுப்போம். அது மாத்திரமல்ல, எந்த சபைக்கும் போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த 30 நாட்களை வந்து ஜெபத்தில் பங்கு பெறுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வேறு தேவாலயத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆலயத்தில் நடக்கிற மற்ற கூட்ட நாள் இல்லாமல் உங்களுக்கு விடுமுறை நாள் உண்டாகும் போது இந்த 30 நாட்கள்லையும் நீங்கள் எங்களோடு வந்து ஜெபத்தில் பங்கு பெறுங்க. இந்த ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் போய் நீங்கள் ஆவியில் பலனடையுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. இதில் விசேஷமாக அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பட்டண தேசத்துக்காக மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசியில் அடுத்த ஆண்டில் நம்முடைய தேசத்தில், மாநிலத்தில் 9 மாநிலங்களிலும் நம்முடைய இந்தியா தேசம் முழுமையும் தேர்தல் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன். ஆகையால் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட விசேஷமாக மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக
அங்கே 550 சபைகள் இன்னைக்கு தகர்க்கப்பட்டு பிரியமான நூற்றுக்கணக்கான மக்கள் கற்பழிக்கப்பட்டு அன்பான தேவச்சனம் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தன் ஜீவனை இழந்து 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் பிரியமான வீடு வாசலை இழந்து இன்னைக்கு தெருக்களில் இருக்கிறார்கள். ஆகையால் எரேமியா சொன்னது போல என் தலை தண்ணீரும் என் கண்ணீராய் ஓடினா நலமாயிருக்கும். என் ஜனங்கள் அழிந்து போகிறாங்க என்று சொன்னால் அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஜெபிக்க போகிறோம். ஏன்னா தேவன் யாரை தேடிட்டு இருக்கிறாருன்னா எசேக்கியேல் 22:30 வாசிச்சு பாருங்க. தேசம் அழியாதபடி திறப்புல நிற்கிற ஒருவனை தேடிட்டு இருக்கிறாரு. அந்த ஒருவன் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், நாம இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வந்து பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல அன்பான தேவ ஜனமே, இன்னும் நீங்க அதிகமா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு விரும்பினா எங்களோட தொலைபேசி வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கமெண்ட் வழியாக உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியப்படுத்தலாம். இல்லாவிட்டால் SMS வழியாக பிரியமானவர்களே எங்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அநேக வாரம் மொழியும் நடக்கிற 7 ஆராதனைகள், பல கூட்டங்கள், எல்லா செய்திகளை நீங்கள் கேட்டு ஆவியிலே பலனடையலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.